இது மாம்பழ சீசன். பட் ஆனால் இந்த வாட்டி மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. கட்சி வந்து தன் முன்னாடி அழிஞ்சிடக்கூடாது. அது நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து சரியான நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போகணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப தடைக்கல்லாக இந்த பக்கம் இவர் இருக்கிறார் என்று சொல்லப்படும். அந்த சரியான நபர்னு நீங்கள் சொன்னதில் அன்புமணி வரமாட்டாரான்னு கேட்குறேன். நாளைக்கு மருத்துவர் ஐயாவுக்கு இயற்கையாகவே இறந்தால் கூட என்னன்னு வெளியில் பேசுவாங்க. அன்புமணி அவர்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்தேகம் எழுப்பி தான் பேசுவாங்க. இது வந்து இயற்கையானதாக இல்லை. கடைசி வரைக்கும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அருகினையில் உட்கார வைக்கவே இல்லைன்னு பொழுதும் பொறுமையை கடைபிடிச்சதுனால இன்றைக்கி ஸ்டாலின் சிஎம் ஆகிறாரு. மேபி ராமதாஸ் அவர்கள் வந்தால் திரும்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல. ஆமாம், ஏற்றுக்கொள்வார். அன்புமணியை புறம் தள்ளிட்டு நீங்கள் மட்டும் வரீங்கல்ல வாங்கன்னு சொல்லிட்டு திருமாட்டியும் பேசி ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம ஒத்துமையாக இருக்குன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் திமுக செயலில் உள்ளடி வேலை என்னென்னாக்கா கட்சி அப்படியே நீர்த்து போக செஞ்சோம். அமித்ஷாட்ட என்ன சொல்லுவார் எடப்பாடி? அன்புமணி தான் நான் வெளியேறிக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அந்த சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல. 100% இருக்குது. காடுவெட்டி குரு இருக்கிற வரைக்கும் பாமக கட்சியை போய் தொடணும்னா நடுங்குவாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரபாகரன். பல விஷயங்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில். ஆனால் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிற தமிழக அரசியல் களம் அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் அப்படிதான். அதுவும் தந்தை மகன் இருவருக்கும் ரெண்டு பக்கமும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் போயிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை, இந்த சம்பவத்தை? பாமக நடக்குது. இது மாம்பழ சீசன். பட் ஆனால் இந்த வாட்டி மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுபோல் வந்து தந்தை மகனுக்கான இந்த உறவுக்குள்ளே ஏற்பட்ட விரிசல் எங்கே போய் எக்ஸ்ட்ரீமாக நிற்கிதுனாக்கா, இந்த விரிசல் வந்து சிறு சிறு கருத்து மோதலோடு இருந்திருந்தாக்கா அது வந்து உள்ளே அடங்கியிருக்கும். அது கைகலப்பு வரைக்கும் போகும் பொழுது அதையும் மறைத்து வைத்திருந்த நபர் இன்றைக்கு காடுவெட்டி குருவுடைய மகனும் அந்த உறவினர்களும் கொடுக்கக்கூடிய காணொலிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அன்புமணியால் ராமதாஸ் ஐயா உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மிக முக்கியமானது. ஏற்கனவே வந்து அவரை தாக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான காணொலிலாம் அவங்க பேசினதை நம்ம பார்க்க முடியுதுன்னும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப உறுதியாக தெரியும். ராமதாஸ் ஐயாவுக்கு பிறகு நிச்சயமாக கட்சி அன்புமணி கையில் தான் போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் முகுந்தனை கொண்டு வந்தெல்லாம் வந்து கட்சி அவர் கண்ட்ரோலில் கொண்டு போக முடியாது. மாவட்ட செயலாளர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, முகுந்தன் பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறு இப்போதைக்கு இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அது அன்புமணி அவர்களோட கைக்கு தான். அப்போது இவ்வளவும் தெரிந்த பிறகு எதற்காக மருத்துவர் இதை வெளியில் பேசியிருக்கணும்? அவர்கள் சொன்னது போல் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குமோ? ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் டைம் நீங்கள் வந்து அரசியல் கொலைகள்ன்றது பல விதமாக நம்ம பேசியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். அரசியலில் பதவிக்காக வந்து தந்தை மகன் இந்த உறவுகளுக்கெல்லாம் இங்கே இடம் இருக்காதுன்ற மாதிரியான பல வரலாறு, நமக்கு நீண்ட வரலாறு அப்படி தான் கற்பிக்குதுன்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆளுமையாகவும் இல்லை ஒரு பெரிய லெவலில் வந்து ஏதாவது ஒரு கொடுக்குறாங்க கை மாறுதுன்ற போது அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் இணங்கி போவதற்காக நமக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது செஞ்சிருவாரோன்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாட்டில் தான் மருத்துவர் இந்த உண்மையை வெளியில் பேசினான்னு சொல்லப்படுகிறது. ஓகே, ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. மகன், சொந்த மகன் மீதே அந்த பயம் வந்துருச்சு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வரலாறு வந்து சில விஷயங்களை நம்ம யோசிக்கணும். இது வரைக்கும் அரசியல் தலைவராக, குறிப்பாக முதலமைச்சராக இருந்த எந்த ஸ்டேட்லையும் எடுத்துங்க, முதலமைச்சர் அந்த நபர் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவங்க ஐசியூவில் இருந்தால் கூட கேமராவில் காட்டுவாங்க, லாங் ஷாட்லேருந்து எடுத்து காட்டுவாங்க. பட் ஜெயலலிதா மட்டும்தான் அப்படி காட்டவே இல்லை இறுதி வரை. அது இன்னுமுமே அது என்னென்ன ஒரு பெரிய விமர்சனமாக தானே இன்ன வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ராமதாஸ் அவர்கள் கூட்டி கழிச்சு பார்ப்பார் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். பழனி பாபாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் தான் ராமதாஸ் அவர்கள். பழனி பாபா எவ்வளோ பெரிய ஆளுமைனா, அவர் நீதிபதினாலும் பார்க்க மாட்டார், எம்ஜிஆர்னாலும் பார்க்க மாட்டார், கலைஞர்னாலும் பார்க்க மாட்டார். அவருடைய ஸ்டாண்டில் அவர் ரொம்ப தெளிவாக இருந்து யார் எல்லாத்துக்குமே ஒரு சிம்மசிப்பனமாக வழங்கினார். பட் அவருடைய இறுதி நாட்கள் எப்படி போச்சு? அவருடைய மரணம் இயற்கையான மரணமே கிடையாது இல்லையா? வெட்டி கொலை செய்யப்பட்டு. அப்போது இங்கே ஒரு ஆதிக்கத்தை நம்ம செலுத்தும் பொழுது அரசியல் என்ன செய்யும், என்ன வேணாலும் செய்யும்ன்றது நம்ம பார்க்குறோம். ஆம்ஸ்ட்ராங் இங்கே அந்த கொலை வழக்கு எடுத்துக்கங்களேன், கிட்டத்தட்ட பல சட்ட மேதைகளே உருவாக்கியிருக்காரு. அவ்வளோ அட்வொகேட்டை வந்து தம் சொந்த காசில் உருவாக்கி படித்து நீங்கள் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீம் தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. அதில் ஒரு டீம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு டீம். ஓகே, ஸோ அவ்வளோ ஆளுமையாக இருக்கக்கூடிய நபருடைய கொலையே வந்து இன்றைக்கி வந்து இன்ன வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குது. யாருன்னு தெரியல. அந்த ஒரு இதில் மட்டும்தான் எல்லா கட்சி எல்லா சாதியை சேர்ந்த நபரும் உள்ளே வராங்க. ஓகே, எப்படி எல்லா கட்சியும் எல்லா சாதியும் உள்ளே வர முடியும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில்? அப்போது ஒரு சாதி மட்டும் உள்ளே வந்தால் அது சாதிய பிரச்சனையாக வெளியில் கண்டுபிடிச்சிருவாங்க.
ஒரு அரசியல் கட்சி மட்டும் வந்தால் இந்த அரசியல் தலைவருக்கும் இவருக்குமான பிரச்சனை தெரிஞ்சிடும். அப்போது எல்லா சாதி நபரும் எல்லா கட்சி நபரும் உள்ளே கூடும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுக்கு நீதிபதியால் கூட வருவது சாத்தியமில்லை. ஸோ இப்படி தான் அரசியல் கொலைகள் அரங்கேறுவது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சித்திரை முழுநிலவு மாநாடு அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக நடந்த பிறகு இந்த வேலையை வந்து அதற்கு பிறகும் இந்த விஷயத்தை அவர் வெளியில் சொல்கிறான்னும் பொழுது அதற்கு பிறகு தான் வந்து இன்னும் வந்து பூசல்கள் அதிகமானதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து முகுந்தன் கையை பிடிச்சிட்டு இவர் போனது வந்தது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் பொறுத்து கொள்ள முடியாமல், ஏன்னா அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு அந்த வார்த்தையை. ராமதாஸுடைய மனைவி சொன்னது உன் 2வது பிள்ளை கொடுத்தது பிரச்சனை வராதில்லை அப்படின்னு சொன்னபோது தான் அவர் கோவப்பட்டு பாட்டில் தூக்கி அடித்ததாகவும் அவங்க அம்மா மேலேயே ஒரு காலை வந்து அன்புமணி பிடிச்சிட்டு இன்னொரு காலை சௌமியா பிடிச்சிட்டு நீங்கள் வந்து பிஜேபியோட போகாட்டி நீங்கள் எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொல்லி சென்டிமெண்டலாக எமோஷனல் பிளாக்மெயில் செஞ்சதாகவும் குறிப்பிட்றாரு. ஸோ இதை கடந்து இவருக்கான இன்றைக்கு இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் தன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை தான் உணர்ந்ததால் சொல்லுகிறான்றாங்க. ஆனால் அவருக்கும் தெரியும் இது வந்து அவருடைய இறுதி நாட்கள். ஏன்னா வயது முதிர்வு இருக்கு இல்லையா, வயது முதிர்வுன்றது வந்துருச்சுனாலே உங்களுக்கு தெரியும் இனி வந்து எவ்வளோ நாட்கள்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம இதற்கு மேலே கட்சி வந்து தன் முன்னாடி அழிஞ்சிடக்கூடாது, அது நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து சரியான நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போகணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு ரொம்ப தடைக்கல்லாக இந்த பக்கம் இவர் இருக்கிறார் என்று சொல்லப்படும். அந்த சரியான நபர்னு நீங்கள் சொன்னதில் அன்புமணி வரமாட்டாரான்னு கேட்குறான். சரியான நபர் இல்லைன்றது பட்டவத்தமாக சொல்லிட்டாரு அவரு. தலைமைத்துவத்துக்கான ஒரு இது இல்லை உன்னை எம்பி ஆக்கினது தப்பு, நான் பண்ண தப்புன்றதையும் அவர் வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு பொழுது கூடுதலாக 108 அவர் தான் கொண்டு வந்ததாக அவர் பேசிகிட்டு இருக்காருல்ல அன்புமணி. 108 ஆம்புலன்ஸே ஃபஸ்ட்டு அவர் கொண்டு வரலன்றது இன்னொரு ஒருத்தவங்க பதிவு பண்ணுறாங்க. கர்நாடகாவா அந்த சந்திரபாபு நாயுடுவா ஆந்திராவில் தான் முதல்ல ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் தான் கொண்டு வராங்க. அப்போ வந்து நீ என்ன பெருசாக அன்புமணி இது வரைக்கும் சாதிச்சிட்டிங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. தன் தகப்பனாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் யாருக்கும் இல்லாத ஒரு வரலாறு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குனாக்கா கூட்டணி விஷயமா யாரையும் இவர் போய் பேசினதே கிடையாது. ஓகே, தைலாபுரத்தில் தான் இருப்பார். இவரை தேடி தான் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் வந்து பேசும். அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த நபர் இறுதி நாட்கள் வரைக்குமே வந்து கலைஞர் எவ்வளோ ஆளுமையாக இருந்தார். அதே போல தான் இவர் இருக்குன்னு ஆசைப்படுவார். அந்த ஆளுமையை தன் மகனே உடைக்கிறார்னும் பொழுது சரி சில விஷயங்களை வந்து முடிவு பண்ணி தீர்மானிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு தள்ளப்பட்டிருக்காரும் பொழுது அன்புமணி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவருடைய லைஃப்பில் வந்து இது பெரிய பிளாக் மார்க். ஓகே, நாளைக்கு மருத்துவர் ஐயாவுக்கு இயற்கையாகவே இறந்தால் கூட என்னன்னு வெளியில் பேசுவாங்க. அன்புமணி அவர்கள் மீது ஒரு குற்றம் சாட்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்தேகம் எழுப்பி தான் பேசுவாங்க. இது வந்து இயற்கையானதாக இல்லை. 2வது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டே கொடுத்தா கூட என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் மருத்துவர், உங்கள்கிட்ட எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களே கொடுத்துருப்பீங்க, எதையாவது இந்த பேச்சு வருமா வராதா. 3வது உன்னை நம்பி ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்தாக்கா நீ காசை வாங்கிட்டு நீ பிஜேபி கூட போகிறதுக்காக சில வேலையை செஞ்சு கட்சியும் காவு கொடுத்து அப்பனையும் காவு கொடுக்க லெவலுக்கு போன நீ உன்னை நம்பி எப்படி இளைஞர்கள் வருவார்னு நாளைக்கு கட்சி உடஞ்சா சொந்த கட்சியில் இருக்கால விமர்சிப்பாங்களா, விமர்சிக்க மாட்டாங்களா. இப்போ இவ்வளோ நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படுகிறார் அன்புமணி. ஆனால் அன்புமணி அவர்களுக்கு சற்று நிதானம் இருந்திருக்கணும். அரசியலில் வந்து எப்பயுமே பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையும் நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் வந்து முழுநிலவு அந்த மாநாட்டில் வந்து காடுவெட்டியார் குரு பேரை சொல்லி நீங்கள் அழுது பேசுனீங்க. அவரை மெடிக்கலி வந்து அவரை வந்து மெடிக்கல் டெத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்படுத்தியதே இவர் தான், அன்புமணி தான் சொல்லி இப்போ ராமதாஸ் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஓகே, காடுவெட்டி குருவை வந்து அந்த சமயத்தில் தலைவராக இருந்தவர் அவரே குற்றம் சாட்டி அவருக்கான போதிய உதவி கிடைக்க விடாமல் சொன்னது, அவளை தனிமைப்படுத்தியது, அவருக்கான எல்லா நெருக்கடியும் ஏற்படுத்தினது இவர் தான் சொல்லும் பொழுது அப்போது காடுவெட்டி குரு தான் வந்து அந்த கட்சியோட மிக முக்கிய அடையாளம். இப்போ நீங்கள் வரலாறு இருக்குது. எம்ஜிஆரே காடுவெட்டி இருந்த அந்த ஒரு பகுதிக்குள்ளே போவதற்கு யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஏன்னா அவ்வளோ நடுங்குவாங்களாம் காடுவெட்டி குருவை பார்த்தா. ஸோ மேன் பவரில் அந்த மாதிரி இறங்கி ஒரு வேலையை தீர்க்கமாக நின்று செய்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த கட்சிக்காக அவ்வளோ செஞ்ச நபரை சொந்த கட்சியோட தலைவனுடைய பிள்ளையே வந்து காவு வாங்குவதுன்றது, அதை தலைவன் இன்னைக்கு உறுதிப்படுத்துவதுன்றது எப்படி பார்ப்பாங்க வரலாற்றில்? பெரிய பெரிய கரும்புள்ளி தானே இது, ரொம்ப பெரிய கரும்புள்ளி. இதை வந்து அன்புமணி எப்படி அதை சரி செய்ய போகிறான்னு நமக்கு தெரியல. ஆனால் சரி செய்யவும் முடியாது, நிகழ்ந்தது, அதை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அப்போது இந்த 2 விஷயங்களுக்குள்ளே வச்சு பார்க்கும் பொழுது அன்புமணி அவர்கள் இன்னமும் கெட்டு போல பொறுமையாக போயிட்டு இந்த தனியாக வந்து மாவட்ட செயலாளர் போடுறது, இந்த தேவையில்லாமல் கூட்டம் வைக்கிறது, படையவருக்கு வான்னு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் மருத்துவரை அனுசரித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்சி எப்படி உங்கள் கைக்கு வரதான் போகுது.
அது முழுமையாக வரதா இல்லை பாதியாக ரெண்டாக உடஞ்சி வரதா நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ரெண்டாக உடஞ்சிருச்சுனாலே அதோடைய அடையாளம் என்பது சுக்குநூறு ஆயிரும். இன்றைக்கி வந்து கலைஞருக்கு பிறகு அன்றைக்கு காலகட்டத்தில் அடுத்து இந்த அரசியலை கட்டமைக்கக்கூடிய எல்லா ஆளுமையும் யாரை பார்த்தாங்கன்னா வைகோவுக்கு. ஓகே. மதிமுக தொடங்கிய பொழுது அப்படி தானே பார்க்கப்படும். பல மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவுக்கு போனது மட்டும் கிடையாது, அவருக்கு வந்து ஆட்சி கலைப்பின் போதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலான்ற லெவலுக்கு அவரை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை அந்த நேரத்தில் நழுவ விட்டது தான் வைகோ செஞ்ச மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பை தவற விட்டாலோ அல்லது தவறான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தாலோ அந்த கட்சியோடைய அழிவுன்றது தொடங்கிடும். இப்போ அன்புமணி அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணாக்கா தார்மீகமாக தந்தையிடம் போய் பேசி அவர் அனுசரித்து அவரை மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு எலெக்ஷன் போனால் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையே இல்லையா உங்களுக்கு, இல்லை உங்களுக்கு வந்து சொத்து பத்து இல்லை, வயதும் இருக்குது, இன்னும் நாட்கள் இருக்கிறது அவருக்கு. அப்போது நீங்கள் நாளைக்கு ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு எந்த முடிவும் எடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அன்றைக்கி யார் வேணுன்றது புறந்துள்ளலாம். நீங்கள் இன்றைக்கு உங்களை அடையாளப்படுத்தி உங்களை உருவாக்கி விட்ட தன் தந்தைக்கு விசுவாசமாக இருந்தால்தான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் வந்து அவருக்கு இருந்த பொறுமை உங்களுக்கு தெரியும். கடைசி வரைக்கும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அருகினையில் உட்கார வைக்கவே இல்லைன்னு பொழுதும் பொறுமையை கடைபிடிச்சதுனால இன்றைக்கி ஸ்டாலின் சிஎம் இருக்கிறாரு. அந்த பொறுமையை கடைபிடிக்காமல் கலைஞரிடம் சண்டை போட்டு அடித்து ஸ்டாலின் செத்து போயிடுவார்னு சொன்னது யார்? அழகிரி. இன்றைக்கி அழகிரி நிலைமை என்ன? அப்போ உங்களுக்கு புரியுது, அரசியலில் வந்து உங்களை ஒரு தலைவனாக ஒரு மக்களும் சரி கட்சி நபரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த பொறுமை இருக்கணும். இந்த பொறுமையை தவற விட்டதுனால அழகிரி இன்றைக்கி என்னவா இருக்கிறாரோ உங்களுக்கு தெரியும். அரசியலில் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு மதுரையில் வந்து திமுக சார்பாக முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. செயற்குழு பொதுக்கூட்டம்லாம் செய்கிறாங்க. அங்கே உதயநிதி அவர்கள் போகிறாரு. அங்கே மதுரையில் அழகிரியோடைய தெரு முழுக்க புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அழகிரியவும் அங்கே போய் சந்திப்பாங்க வீட்டில் போய். ஓகே. ஸோ எதற்காக இந்த ஒரு வேலை எதுக்கு நடக்குன்னா, ஆனால் அவன் அடித்த போஸ்ட்டு தான் தம்பி ரொம்ப முக்கியமானது. மதுரைக்கு வருகை தரும் உதயாநிதி. எப்படி உதயநிதி அடிக்கலை, உதயாநிதி அடிங்கடான்னு தற்கொறிப்பு இல்லைன்னு இதுக்கு தான் நம்ம சொல்கிறது. மதுரைக்கு வருகை தரும் உதயாநிதி அவர்களுக்கு வருகன்னு அடிச்சிட்டான் போஸ்ட்டு. மதுரை முழுக்க ஓட்டிட்டான். அது இப்போ அவ்வளோ வைரலாக போகுது. அது எப்படி போகுது? காலையில் எழுந்திரிச்சா தான் உதயநிதி, சாயங்காலம் எழுந்திரிச்சா உதயாநிதியான்னு கேட்குறான். கேட்டுங்களா? இப்போ அந்தளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போது மதுரையில் அவங்க செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அடுத்து விஜயோடைய மதுரை பிரவேசம் மண்டல மாநாடு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தான் ஹியூஜாக வந்து இங்கே பெரிய ஒரு மாசான ஒரு க்ரௌடை காமிச்சோம். ஏன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப பெரிய பல்பு வாங்கிட்டோம். இப்போ இங்கே அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அடுத்து மதுரையில் விஜய் எந்த இடத்த சூஸ் பண்ணுறாரோ அந்த இடத்த கொடுக்காம நெருக்கடி கொடுத்து அவங்கள என்னெல்லாம் பண்ணலாமோ அதை பண்ணலாம்ன்றதுக்கான நிகழ்வு. ஏன்னா இப்போது கடந்த 26ஆம் தேதி வக்பு சம்பந்தமாக தாவேக சார்பாக ஒரு கூட்டம் நடப்பதற்கான தீர்மானம் பண்ணி உங்களுக்கு செய்திகள்லாம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அது என்ன இப்போ அது எப்படி தள்ளி போயிருக்குனாக்கா, நான் நேரடியாகவே பேசின வரைக்கும் சொல்கிறேன்னே, 28 இடம், ஒரு இடம் இல்லை 2 இடம் இல்லை, 28 இடத்துல போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்களாம். திருப்பி சாயங்காலம் கூப்பிட்டு இல்லை சார் கொடுக்கல, மண்டபம் கொடுக்கலான்றாங்களாம். இல்லை சார் ஸ்டேடியம் கொடுக்கலான்றாங்களாம். இல்லை சார் ஆடிட்டோரியம் கொடுக்கலான்றாங்களாம். எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பாருங்க. ஓகே. ஸோ டோட்டலாக இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுட்டு இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, எவ்வளோ ஸ்டாலின் நிதானத்தோடு இருந்து எவ்வளோ பொறுமையாக இருந்ததுனால இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கிறாரு, முதல்வராக இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா அந்த பொறுமை தான் காரணம். அந்த நிதானம் இல்லாதனால அழகிரி எங்கே இருக்கிறாரு. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ராமதாஸ் அவர்கள் அவரை அனுசரித்து அன்புமணி போய் ரொம்ப நிதானமாக பயணப்பட்டார்னா அவருக்கான எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இன்றைக்கு உங்களுடைய அவசர புத்தினால் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஓட் பேங்கிங் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போ இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரொம்ப பெரிய பிம்பமாக முன்னாடி இருந்தது. இன்றைக்கி நாம் தமிழருக்கு 8%, 4% சரிஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஓகே. எங்கே இருந்து நீங்கள் எங்கே போய்க்கின்னு தெரியுதா ஒரு தவறுனால? இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என்ன ஆகும்? கடைசியாக விடுதலை சிறுத்தை மாதிரி வந்து நிற்பீங்க 2 சீட்டுக்கு. தம்பி நான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 20லேருந்து 25 சீட்டு குறைஞ்சி வாங்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு முறை தொகுதி பங்கீட்டுலையும் 20க்கு மேலே தான் முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்டெப்பான அதில் இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் இப்போ அடிச்சுட்டு இருக்கீங்களே, இதை திமுக யூட்டிலைஸ் பண்ணுமா பண்ணாதா? ஓகே. என்ன பண்ணும்? மருத்துவரை நீங்கள் வாங்க, நம்மள்கிட்ட வாங்க, எங்கள் கூட வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து திரும்பவும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், இந்த ஒரு முறை எங்களோட இருங்கன்னு சொல்லி உங்களை பிளவாடக்கூடிய வேலையை திமுக நிச்சயம் செய்யும். மேபி ராமதாஸ் அவர்கள் வந்தால் திரும்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல? ஆமாம், ஏற்றுக்கொள்வார். அன்புமணியை புறம் தள்ளிட்டு நீங்கள் மட்டும் வரீங்கல்ல வாங்கன்னு சொல்லிட்டு திருமாட்டியும் பேசி ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம ஒத்துமையாக இருப்போன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் திமுக செயலில் உள்ளடி வேலை என்னன்னாக்கா, கட்சி அப்படியே நீர்த்து போக செஞ்சிடும். இது வரைக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகளை வளர விடாமல் அழித்தது தான் திமுகவுடைய வரலாறு.
ஆளுகின்ற கட்சியாக காங்கிரஸ் இருந்தது, இன்றைக்கு எங்கே போய் நிற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தை 2 சீட்டில் வந்து நிற்கிதுன்னு தெரியும். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன தெரியுமா நடக்கும்? ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி எடப்பாடி மனசில் இப்போ என்ன தோணிருக்கோம், அப்போ நம்ம அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அன்றைக்கி மருத்துவர் விருப்பப்பட்ட பொழுது அன்புமணியும் அண்ணாமலையும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டாங்க, நம்மளை பிளவாட வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ அன்புமணி அங்கே அந்த கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னாக்கா அமித்ஷாட்ட என்ன சொல்லுவார் எடப்பாடி? அன்புமணி தான் நான் வெளியேறிக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? அந்த சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குல்ல. 100% இருக்குது. அப்போ அன்புமணியோட எதிர்காலம் பூஜ்ஜியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் மருத்துவர் வந்து டிஎம்கே கூப்பிட்றோம், அன்புமணியே இவருக்கு சேர்த்துக்க மாட்டார். அன்புமணி பிஜேபி போகலான்னா எடப்பாடி விட மாட்டார். அன்னைக்கு என் கூட வர்றது நீ வர்றதானே கெடுத்து விட்ட. ஏன்னா அன்றைக்கியோட முடிவு, ராமதாஸுடைய முடிவு அதிமுக கூட போகலான்னு இருந்தது தான். ஓகே, அதை கெடுத்து விட்டதுனால இன்றைக்கி அதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து நிச்சயமாக வந்து எடப்பாடி இருப்பார். ஸோ அன்புமணியுடைய லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்கல் கேரியரில் பெரிய செட்பேக் அமையும். இந்த சம்பவங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்புமணி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். பெரிய பின்னடைவு. நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது தான் நடக்கும். திமுக வந்து ராமதாஸை வந்து கையில் எடுத்துருச்சுன்னா கட்சியை உடச்சி விட்டுரும். அதிமுக என்ன செய்ய, அன்புமணியை பிஜேபி பக்கம் வரவிடாது. அப்போ என்ன நடக்கும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போது ஒரு விஷயத்தில் ஆரம்பித்த பிரச்சனை எதில்? ஒரு கோபம். அரசியலில் கோபம்ன்றது, நிதானம் இல்லாமல் போகிறதுன்றது எவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்படுதுன்னு நீங்கள் பார்த்துங்க. அது அரசியலும் சரி, குடும்பமும் சரி. இந்த கோபம் தான் எல்லாத்துக்குமே வந்து முதல்ல வந்து நமக்கான எதிரியாக இருந்து நம்மளை அழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறும் பொழுது இதற்கு மேலாவது அன்புமணி அவர்கள் உணர்ந்தார்னா கெரியர் இருக்கும். இல்லைனாக்கா ஒரு கேரியரை வாங்கிட்டு மாம்பழத்தை உட்காந்து சாப்பிட்டு உரமாக உட்கார வேண்டியது. அந்த சூழல் தான் அந்த சூழல் தான் பெரிய விஷயங்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் 2 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, திரு ராமதாஸ் அவர்கள் முகுந்தன் அவர்களை முன்னிறுத்துறதான் காரணம்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி அவர்கள் அவரை தாண்டி அவருடைய மனைவி, மகள்கள், பின்னாடி ஒரு பெரிய குடும்பம் சார்ந்து வந்து பல தீர்மானங்களை எடுக்கிறாங்க. அதுதான் பாமகவினுடைய இந்த விரிசலுக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த 2ல் எது மேஜர் ரீசனாக பார்க்குறீங்க? இல்லை, அன்புமணி அவர்கள் வந்து குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களே வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. கூப்பிட்டு பேசுகிறதோ கன்சிடர் பண்ணுறதோ அவங்க ஆலோசனை கேட்குறதோ எதுவுமே கிடையாது. தன்னிச்சையாக அவர் எடுக்கிறதா முடிவு, அவர் சொல்கிறதான்னு சொல்லி இருக்கும் பொழுது தான் அந்த வீழ்ச்சி ஆரம்பிக்குது. உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒர்க் பண்ணுறது யாருன்னா மாவட்ட செயலாளர். ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியோட உயிர் நாடி போல் அவன் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவன் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். களத்தில் என்ன சூழலுங்கிறது அந்த மாவட்ட செயலாளர் தான் தெரியும். உங்களுக்கு வார்டு வரைக்கும் ஆளை வச்சு பூத் கமிட்டி வரைக்கும் பார்க்கக்கூடிய வேலை யார் செய்வா? மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் நீங்கள் புறம் தள்ளும் பொழுது தொடர்ச்சியாக மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி செய்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் பொழுது பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கல. நீங்கள் காடுவெட்டி குரு இருக்கிற வரைக்கும் பாமக கட்சியை போய் தொடணும்னா நடுங்குவாங்க. ஓகே, அந்த கட்சி சார்ந்த நபர்களை தொடவே முடியாது. ஓப்பன் சேலஞ்சில் தான் எப்பயுமே ஓப்பன் கிரவுண்டில் ஓப்பன் மைக்கில் சேலஞ்ச் கொடுப்பார், யாராக இருந்தாலும் வாங்குவார். ஸோ அவ்வளோ பெரிய ஆளுமையவே வந்து நீங்கள் வந்து டம்ப் பண்ணி அவருக்கான நெருக்கடி கொடுத்து அன்புமணி செஞ்சுருக்காருன்னது எவ்வளோ பெரிய ஒரு செட்பேக் உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த தப்பை திரும்ப 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 அவர் செஞ்சுக்கிட்டே வந்தோடைய விளைவு இன்னைக்கு இது. நீங்கள் வந்து சௌமியா கொண்டு வந்தாங்க, யாரை வேணால் கொண்டு வரட்டும். குடும்பத்தில் அவருக்கு பிறகு அரசியல் நாட்டம் இருக்க யார் வேணால் கொண்டு வரலாம். நீங்கள் கிரவுண்டில் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்றத ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடுறதும் போடாது. பட் ஆனால் சொந்த மாவட்ட செயலாளர்லேருந்து கட்சி தலைமையிலேருந்து தலைவர் வரைக்கும் மருத்துவர் வரைக்கும் நீங்கள் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் போகிறதுடைய விளைவு நீங்கள் முகுந்தன்ற ஒரு ஆளை அனுசரித்து போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்கல்ல. பட் நான் என்ன சொல்லுன்னா, தலைவர் மருத்துவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு போயிருந்தீங்கன்னாக்கா சரி வந்திருக்கும். கேட்காமல் போயிட்டு நீங்கள் கட்சிக்குள்ளே வரும்பொழுது அந்த அரசியல் அறிவும் புரிதலும் இல்லாமல் போச்சுன்னா, இப்போ உதயநிதி ஒரு மேடையில் பேசினார், திமுக கட்சி ஆரம்பித்ததே வந்து கலைஞர் தான்ட்டு. ஆமாம், சமீபத்தில் பேசினார், அந்த காணொலி கூட பார்க்கல. அப்போது எவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மமதை இருக்குது. அண்ணாவே மறந்துட்டாங்க. அதாவது இவங்க தமிழ்நாடு அவங்க சொத்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்பர் 1, திமுக கட்சி நம்மளுடைய சொத்து நம்ம உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் சொன்னேன், அரசியல் புரிதல் இல்லாமல் அந்த அரசியலுடைய எதுவுமே தெரியாமல் கட்டாயத்துக்கு கொண்டு வந்து சினிமாவில் ஜாலியாக இருந்த பிள்ளையை கொண்டு வந்து அரசியலில் போட்டால் என்ன செய்யும்? அந்த பிள்ளை அவன் பாட்டு ஜாலியாக உதயநிதி வந்து அவர் பாட்டு ஜாலியாக இருந்த நபரை கொண்டு வந்து போடும்பொழுது இதுதான் நடக்கும். அப்போது அரசியல் ஆளுமை இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அது தெளிவு இல்லாமல் திடீர்னு சௌமியா கொண்டு வந்து போடுறீங்க, திடீர்னு அவங்க மகளை கொண்டு வந்து போடும்போது கட்சி இந்த மாதிரி போயிரும்ன்றது தம்பி, நீங்கள் விதை போட்டவனுக்கு தான் அதோட வழி தெரியும். ஒரு கட்சியை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டை கட்டுறதுன்றதே சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வந்து நம்ம ஒரு பிளான் எஸ்டிமேட் வச்சுருப்போம், அது எங்கேயோ கொண்டு போய் நம்மளுக்கு நிப்பாட்டோம். ஒரு கல்யாணம் முடிக்கிறதுன்றது அதே மாதிரி தான், சாதாரண விஷயம் கிடையாது. பத்திரிகையில் ஆரம்பித்து பந்தக்கால் வரைக்கும்ன்றது அவ்வளோ பஞ்சம். அப்போ சின்ன இந்த விஷயத்திற்கே திக்குமுக்காடி போகிற நபர் வந்து
ஒரு தனிநபர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை இவ்வளோ பெருசாக வளர்த்து 2 இரும்பெரும் கட்சிகளுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஆளுமையாக உருவாக்குறது சாதாரண விஷயமா? அதை உருவாக்கின நபரை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது இப்போ உங்களுடைய கெரியரை நீங்களே வந்து முடிச்சுக்கிறதுக்கான வேலையை வந்து அன்புமணி பார்த்துருக்காருன்ற மாதிரி தான் அரசியல் பார்வை இருக்கிறது. சமீபத்தில் ஒரு பெண் நிர்வாகியினுடைய ஆடியோ கூட பாமகவில் இருந்து வெளியானது. அதில் சொன்னாங்க, ராமதாஸ் அவர்களை வச்சு என்ன எப்படி கட்சி நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்படியா இப்போ இருக்கக்கூடிய வயது மூப்பில் அவரை வச்சு கட்சி நடத்த முடியாதான்னு கேட்குறேன். ஒன்று சேர்த்தாங்க. மோடியே வந்து யாரை பாராட்டினாரு, புகழ்ந்து பேசினாரு? கண்டிப்பாக ராமதாஸ் அவர்கள். ஏன் வந்து அன்புமணியை புகழ்ந்து பேசலை? தெரியும், ஆளுமைகளுக்கு தெரியும் யார் ஆளுமையாக இருந்த நபர்கள்ன்றது. இன்னைக்கு நீங்கள் புதுசாக வந்து ஐஸ் வச்சு ஜால்ரா போட்டுட்டு ஒரு நபரை சந்தோஷப்படுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு போகலாம். பட் அரசியலில் ஆளுமைகள்ன்றது இருக்காங்கல்ல. நீங்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, விஜயகாந்த், இப்போ வந்து அதே மாதிரி ஒவ்வொரு நபர், இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. அதே போல் ராமதாஸ் இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் ஆளுமையாக பார்க்கப்படுகிறார். அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சமூக ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குனாக்கா ராமதாஸை வச்சு தான் அன்புமணி வச்சு தான் இப்போ இந்த பெண் நிர்வாகி பேசினது. இப்போ நீங்கள் பேஸில் கை வச்சு பேசும்பொழுது என்ன நடக்கும்? இப்போ இதுதான் ஒரு கட்சி அழிவுக்கு வித்துவிடக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன இருந்தாலும் தலைவர் அந்த வயது அந்த அனுபவத்திற்கான மரியாதையை கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமாக இருந்தாலும் உருப்படும், கட்சியாக இருந்தாலும் உருப்படும். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு காணொலி பாமக தரப்பில் வெளியே வந்திருக்கு. அதில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கார்டில் வந்து QR கோடு இருக்குது, இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நிதி அனுப்பலாம், 5 ரூபா கூட வாங்கி தொண்டர்கள் இருந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி நிதி தட்டிருக்காங்க. இதுவரை பாமகவில் நாங்கள் அப்படி பார்த்ததில்ல. நாம் தமிழரில் பார்த்துருக்கோம், சீமான் அவர்கள் செஞ்சுருக்காங்க, பல கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் செய்கிறத கூட பார்த்துருக்கோம். ஆனால் பாமக இப்போதான் முதல் முறை நானே தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி நிதி? பார்த்தது கிடையாது. அது வந்து இது டிஜிட்டல், அதுக்கு என்ன வார்த்தை அதுக்கப்புறம் போகிறதுன்னு எனக்கு தெரியல. மக்கள் போட்டுக்காங்க, மக்கள் போட்டு இது வந்து டிஜிட்டல் டேஷ், அந்த வார்த்தையை வந்து அவங்களே என்னென்னு ஃபில் பண்ணிக்கிங்க. இது தனிப்பட்ட முறையில் தனியாக வந்தாச்சு. எல்லாத்தையும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் கண்ட்ரோல் எடுத்துட்டானோடனே இப்போ ஃபண்ட் சோர்ஸுக்கான ஒரு வேலையை ரெடி பண்ணுறாரு அன்புமணி அவர்கள். 5 இது அந்நியன் படத்தில் சொல்லுவாங்க, 5 காசாக திருடுனா தப்பு இல்லை, சின்ன தொகையாக தெரியுற மாதிரி 5 ரூபாயை வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டால் அவன் வெறும் 5 ரூபாய் அனுப்புவான். சரி, 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் அது என்ன ஒரு அமௌண்ட்டாக வரும், எவ்வளோ அதை கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி போகும். ஸோ இதெல்லாம் வந்து அரசியலில் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்போ வந்து மறுபடியும் எதாவது வலியுறுத்துனாக்கா இறுதி வரைக்கும் அன்புமணிக்கு பணம் தான் குறிக்கும். நீ அங்கே பிஜேபி கூட போகணுன்னு சொன்னதும் உனக்கு பதவி பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக போனேன். இப்போ உங்கள் தகப்பனாரோட சண்டை போட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வச்சு இங்கிட்டு தனியாக எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறப்ப பணம் 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 இதுதான் உங்களுடைய நோக்கமானதை இன்றைக்கி சொல்லாமல் சொல்லிவிட்டார் அன்புமணின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க அரசியலில். அப்போது இது உடனே கட்சி நிதிக்காக, கட்சி வளர்ச்சிக்காக அதை நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது. அவர் இருக்கிறார்ல, அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த வேலை செய்கிறது வந்து திரும்ப திரும்ப தவறுகளை செய்கிறார். பணத்தை நோக்கி நீங்கள் வந்து ஓடுறீங்க. சொல்லுவாங்களே, எதையோ நோக்கி ஓடி எதையோ இழக்க போகிறீங்கன்ற மாதிரியான நிகழ்வு தான் நம்ம அதை பார்க்கணும். பார்ப்போம்ண்ணே. பல விஷயங்கள் பாமகவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை குறித்தும், ராமதாஸ் அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அன்புமணி அவர்களுடைய தவறுகள் என்ன அப்படின்னு நிறைய தகவல் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.